பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டிஎல்பி பேஸ்டு ஐஜிபிடி ட்ரைவ், அதாவது வோல்டேஜ் பூஸ்டிங்காக பூஸ்ட் பண்ணுற ஐஜிபிடி வந்து பிஎஃப்சி செக்ஷன். அந்த ஐஜிபிடி வந்து முன்னாடி இருக்க வீடியோவில் வந்து கேட் டிரைவர் ஐசி வச்சு ட்ரைவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எப்படி ட்ரைவ் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபோட்டோ மாஸ்ஃபெட், அதாவது ஃபோட்டோ டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்பில்டு வந்து இதுதான், 2 மாஸ்ஃபெட் இருக்கும். இது இன்பில்டு செக்ஷன். இதை வச்சு எப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிசிபிஏ, இது வந்து மெயின் டிசி சரிங்களா. பிசிபி ஆன் பண்ண உடனே இந்த கெப்பாசிட்டரில் இருக்க வோல்டேஜை வந்து இந்த எம்சி வந்து சென்ஸ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ரஸர் வந்து ஆன் பண்ணும். கம்ப்ரஸர் ஸ்டார்டிங் டைம் வந்து என்ன ஆகுனாக்கா இதில் இருக்க வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். வோல்டேஜ் ட்ராப் ஆகுச்சுனாக்கா அதே சென்சிங் சர்க்யூட் என்ன பண்ணுனாக்கா வோல்டேஜை மறுபடியும் சென்ஸ் பண்ணி என்ன பண்ணாக்கா வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, இங்கேருந்து சப்ளை கொடுத்து இந்த ஐஜிபிடியை வந்து ட்ரைவ் பண்ணுறது. அது எப்படி ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வோல்டேஜ் ட்ராப் ஆகிடுச்சு. இப்போது இந்த எம்சியூவில் இருந்து என்ன பண்ணுதுனாக்கா ஒரு பாசிட்டிவ் சப்ளை, அதாவது என்பிஎன் டிரான்சிஸ்டர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் சப்ளை தேவை. இந்த பாசிட்டிவ் சப்ளை வந்து நம்மளுக்கு வந்து டிரான்சிஸ்டருக்கு வருது. டிரான்சிஸ்டருக்கு வந்தோடனே இந்த கிரவுண்ட் வந்து கண்டக்ட் ஆகிட்டு 3வது பின்னு, அதாவது டாட் வச்சுருக்குது ஃபஸ்ட்டு பின்னு, செகண்ட் பின்னு, 3வது பின்னுக்கு ஏன் கிரவுண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பின்னு என்சி, 2வது பின்னு 2வது பின் வந்து ஆனோடு, 3வது பின் வந்து கேத்தோடு சரிங்களா. இது வந்து இன்பில்டு எல்இடி. இந்த எல்இடிக்கு ஆல்ரெடி என்ன பண்ணுனாக்கா எஸ்எம்பிஎஸ்லேருந்து வோல்டேஜ் வரும், அதாவது எஸ்எம்பிஎஸ்லேருந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்துடும். நெகட்டிவ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிரான்சிஸ்டர் வழியாக ஒரு ரெசிஸ்டர் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டர் போட வந்துட்டேன். ரெசிஸ்டர் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த எல்இடி வந்து க்ளோ ஆன உடனே என்ன ஆகுனாக்கா இங்கே 2 மாஸ்ஃபெட் இருக்குது பாருங்கள். இந்த 2 மாஸ்ஃபெட் என்ன பண்ணுனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த டிரான்சிஸ்டர் வழியாக வந்துடுச்சு, வோல்டேஜ் வந்து வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க எல்இடி வந்து க்ளோ ஆகும். இந்த எல்இடி க்ளோ ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து வோல்டேஜ் வந்து இங்கே அவுட்புட், அதாவது 6வது பின் சரிங்களா. இங்கே 1 2 3 4 5 6வது பின், 6வது பின்னுக்கு வந்து கண்டக்ட் ஆகிட்டு இந்த ஐஜிபிடியை வந்து ட்ரைவ் பண்ணோம். அது எவ்வளோ வோல்டேஜ் அனுப்பணும் பார்த்தீங்கன்னா இந்த 15 வோல்ட்லேருந்து 1 வோல்ட்டு 2 வோல்ட்டு அதுக்குள்ளே இந்த எல்இடி எவ்வளோ பிரைட்னஸாக எரியுதோ அந்த அளவு வோல்டேஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜ் வந்து கண்டக்ட் ஆகும். இந்த கண்டக்ட் ஆன உடனே சப்ளை இங்கே வருது, வெளியே வருது, சம் வோல்டேஜ் வருது. இந்த ஐஜிபிடி என்ன பண்ணுது, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்டர் காயில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் சில சர்க்யூட் ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டேன்னு சொல்லியிருப்பேன். இந்த ரியாக்டர் காயில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றி சுவிட்ச் பண்ணோம். கிலோஹெர்ட்ஸில் வந்து சுவிட்ச் பண்ணும்பொழுது என்ன பண்ணோம்னாக்கா இங்கேருந்து வோல்டேஜ் பூஸ்டிங் வந்து இந்த கெப்பாசிட்டரை வந்தோடனே என்ன பண்ணோம்னாக்கா இந்த கெப்பாசிட்டரில் இருந்து கம்ப்ரஸருக்கு போயிடும். இந்த கெப்பாசிட்டருக்கு வோல்டேஜ் வந்து கரெக்டான வோல்டேஜ், எவ்வளோ வோல்டேஜ் தேவையோ அதோடய வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கிடச்சிடும். இது கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா இந்த சர்க்யூட்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். அதாவது இந்த சர்க்யூட்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். அந்த டிஸ்சார்ஜிங் சர்க்யூட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இந்த சர்க்யூட் வந்து வோல்டேஜ் சப்போஸ் எனக்கு நார்மலாக கிடச்சிடுச்சு, எனக்கு பிஎஃப்சி ஆன் ஆக வேணாம் அப்படின்னாக்கா, ஒர்க்கிங்கில் இருக்க பிஎஃப்சி வந்து எப்படி ஆஃப் பண்ணுனாக்கா, இங்கே என்ன பண்ணுனாக்கா சிக்னலை கட் பண்ணிவிடும். இந்த சிக்னலை கட் பண்ண உடனே என்ன பண்ணாக்கா, இந்த ஐஜிபிடிக்கு வந்து இந்த வோல்டேஜ் சப்ளை வந்து வராதுன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்பொழுது, சப்ளை ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்பொழுது இது வழியாக கிரவுண்டு போயிட்டு இந்த இடத்துக்கு வந்து எந்த வோல்டேஜும் போகாத அளவுக்கு ஐஜிபிடியை வந்து சேவ் பண்ணிடும். இப்போது ஒர்க்கிங்லேயே இருக்குது, சடனாக என்ன பண்ணுதுனாக்கா வோல்டேஜ் எனக்கு கரெக்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர சப்ளை வந்து கட் பண்ணுது. கட் பண்ணோடனே என்ன பண்ணுனாக்கா, இதுக்குள்ளே இன்பில்டாக வந்து கெப்பாசிட்டர் இருக்கும் ஐஜிபிடியில். இந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகியிருக்கும். இந்த சார்ஜ் ஆகி இருக்கும்பொழுது என்ன பண்ணுனாக்கா, வோல்டேஜ் வந்து அதோடய வேலையை வந்து பூஸ்ட் பண்ணிக்கினே இருக்கும். அப்படி இல்லைனாக்கா இது ரெண்டுத்தையும் வந்து டைரெக்டாக வந்து ஷார்ட் பண்ணிடும். அதாவது நம்மளுக்கு இது கண்டக்ட் ஆகணுனாக்கா ஃப்ரீக்குவென்சி மூலிமா கண்டக்ட் ஆகணும். அதாவது பார்த்திங்கன்னா இதில் மைனஸ், அதான் கீழே லோ வரும்பொழுது, இந்த லோ வரும்பொழுது ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கண்டக்ட் பண்ணணும். இந்த ஹை வரும்பொழுது மைனஸையும் ப்ளஸ்ஸையும் கண்டக்ட் பண்ணணும். இது என்ன பண்ணுனாக்கா நம்மளுக்கு வந்து ஆன் பண்ணி ஹை ஆகிடனோடனே என்ன பண்ணுனாக்கா ப்ளஸ்ஸையும் மைனஸையும் டைரெக்டாக ஷார்ட் பண்ணிடும். அதாவது மாற்றி ஷார்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து பூஸ்ட் ஆகும். இது வந்து டைரெக்டாக கிரவுண்ட் பண்ணிடுச்சுனாக்கா இந்த ஐஜிபிடி வந்து ஷார்ட் ஆகிடுச்சுனாக்கா இந்த ஐஜிபிடியை நம்ம புதுசு தான் மாற்றணும். இந்த சர்க்யூட்டை செக் பண்ணிவிட்டு புது ஐஜிபிடி போட்டிங்கனாக்கா மறுபடியும் ஐஜிபிடி வந்து ப்ராப்ளம் வராது. இந்த வோல்டேஜ், அதான் இங்கே இருக்கிற அந்த வோல்டேஜ் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுனாக்கா, சடனாக சப்ளை கட் ஆகும் பொழுது இங்கே என்ன பண்ணனாக்கா ஒரு கிரவுண்ட் ரெசிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த கிரவுண்ட் ரெசிஸ்டர் இங்கே போயிட்டு இங்கே இருக்கிற கெப்பாசிட்டர் சார்ஜை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடும். இந்த டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இந்த ஐஜிபிடியை வந்து சேவ் பண்ணிடும். இந்த ப்ராசஸ் வந்து இந்த கிரவுண்டிங் ப்ராசஸ் சரியாக நடக்கலைனாக்கா இந்த ஐஜிபிடி எத்தனை நீங்கள் போட்டாலும் ஷார்ட் ஆகிக்கினே இருக்கும். நீங்கள் ஐஜிபிடி தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிக்கினே இருந்தீங்கனாக்கா போகும். ஒரு நாள் போகும், 2 நாள் போகும், 3 நாள் போகும், இல்லை 1 மாதம் போகும். மேக்ஸிமம் 1 மாதம்லாம் போகாது. 1 வீக்குள்ளேயே, ஒரு 3 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு வந்து மறுபடியும் ஷார்ட் ஆகிடும். இல்லை போட்டப்பயே ஷார்ட் ஆகிடும்.